Hey hello guys, welcome back into our new video. இந்த வீடியோல நம்ம i20 N-Lineல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கை நல்லா சூப்பராக இருக்குது. நான் 1 year ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது ஐஏ கணக்கு கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூவும் உங்களுக்கு ஐஏ கணக்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் 5 ப்ரோஸ் 5 கான்ஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் கான்ஸ் 4க்கு மேலே எனக்கு என்ன லைக் மேஜராக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பட் ப்ரோஸ் அப்படியே 6-7ன்னு போயிட்டே இருக்குது. பட் நான் ஒரு மேஜராக இருக்கிற ஒரு 7 ப்ரோஸ் எடுத்துகிட்டு ஒரு 4 கான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ் பார்த்துடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங். இதுல நார்மல் i20 கம்பேர் பண்ணும்போது 30% ஸ்டிஃபர் டேம்பர்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு கார்னர்ஸ்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஆல்சோ உங்களுக்கு ஸ்டியரிங் கொஞ்சம் நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்கு. உங்களுக்கு கரெக்டா நீங்க எங்க பாயிண்ட் பண்றீங்களோ அங்க திரும்பவும் உங்களுக்கு நல்லா ஹை ஸ்பீட்ஸ் நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். லோ ஸ்பீட்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும். பட் நீங்க அது பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒரு கையிலே திருப்புற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் செட்டப்பும் அண்ட் ஸ்டிஃபர் ஸ்டியரிங் அண்ட் அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் எல்லாமே ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு ஒரு சூப்பர் ஹேண்ட்லிங் கொடுக்கும். நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ணும். அண்ட் எனக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்ச விஷயம் பிரேக்ஸ். இது 4 வீலர் டிஸ்க் இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு பைட் இருக்கும். நீங்க உங்களுக்கு எங்க போய் நிறுத்தணுமோ அங்க நிற்போம். அண்ட் இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நீங்க சடன் பிரேக் போட்டீங்கனாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுக்காம ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே ஸ்டாப்பிங் பவர் இருக்கும். அடுத்தது ஃபியூல் எக்கானமி. ஒரு டர்போ ஹேட்ச்ல நீங்க ஒரு சிங்கிள் டிஜிட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல 10 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இது உங்களுக்கு ஒரு சிட்டில ஒரு 11 to 12 கிடைக்கும். பம்பர் டு பம்பர் பயங்கர டிராபிக்னா உங்களுக்கு ஒரு 10, மினிமம் 10. அப்புறம் ஹைவேஸ்ல 80ல க்ரூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 16, 17 கிடைக்கும். 100, 120 அதுக்கு மேலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு 75 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணீங்கன்னா 20 கூட கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. இன்கேஸ் நான் கூட 19.5 வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கேன். அண்ட் ஆல்சோ ARAI சொல்றதும் 20 kmpl. ஸோ நீங்க ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை அச்சீவ் பண்ணலாம். பட் ஆல்சோ அதுவுமே நீங்க ஓட்டுறதை பொறுத்து தான். நீங்க ஹெவி ஃபுட்டடாவே ஓட்டினீங்கன்னா அஃப்கோர்ஸ் சிங்கிள் டிஜிட் தான் போகும். அண்ட் அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த பாடி கிட்ஸ். எஸ்பெஷலி நீங்க நார்மல் i20 பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் மறுபடி நார்மல் i20 உங்களுக்கு லுக் பிடிக்காது. அந்த அளவுக்கு இந்த பாடி கிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு சைட் ஸ்கர்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரண்ட் லிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பம்பர் ஃபுல்லாகவே N-Lineக்கு தனியாக வரும் அண்ட் கிரில்லும் தான். அண்ட் இந்த சைட் ஸ்கர்ட்ஸ் இங்கே வரும். இந்த அலாய்வீல் பர்ஸ்லாம் எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல. அண்ட் இது அப்புறம் வர கான்ஸில் வரேன். அண்ட் பின்னாடி டிஃப்யூசர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அண்ட் டியூவல் டிப் எக்ஸாஸ்ட். மேலே ஸ்பாய்லர் அண்ட் நோல்டஸ் ஒரு நல்ல லுக் கொடுக்கும் இந்த பாடி கிட். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டியரிங்கும் உங்களுக்கு டிசைனும் நல்லாயிருக்கும் அண்ட் சங்கியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குட்டி ஸ்டியரிங். ஸோ உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். இதுலேயும் பேடல் ஷிஃப்டர்ஸ் வரனால நீங்கள் மேலே டிப்டானிக் யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஸ்டியரிங்லேயே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸாஸ்ட் நோட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட்டிசபிளாக தான் இருக்கும், ரொம்ப லவுடாக இருக்காது. நீங்கள் லைட்டாக நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு தான் சவுண்ட் இருக்கும். நீங்கள் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பயங்கர லவுடாயிரும். அண்ட் ஒரு ஆர்பிஎம் கான்ஸ்டண்ட்டாக செட்டில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்டெல்லாம் வராது. நீங்கள் வண்டி மூவ் பண்ணும்போது தான் சவுண்ட் வரும், ஐடில் இருக்கும்போது சவுண்ட் வராது. அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு கியர் ஷிஃப்ட்டுக்கும் உங்களுக்கு அந்த பர்பிள்ஸ் ஃபீல் பண்ணலாம். அண்ட் உள்ளே பெருசாக கேட்காது. பட் நீங்கள் எல்லாம் மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் விண்டோஸ் இறக்கி அப்படியே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி சவுண்ட் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ரொம்ப லவுடாக இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வர பைக்கர்ஸ்க்கெலாம் நீங்கள் அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு சவுண்ட் வரும். நான் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணி விட்றேன்.
உங்களுக்கு எல்லாமே பாடி கிட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுறனால உங்களுக்கு பெருசாக எதுவும் ஆஃப்டர் மார்க்கெட் வேலை இல்லை. நான் எதுவுமே மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே பண்ணல, நம்பர் பிளேட் மட்டும்தான் மாற்றிருக்கு அண்ட் ஹார்ன். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதோட இன்டீரியர் தான். உங்களுக்கு ஃபுல் பிளாக் இன்டீரியர் வந்துடும், அங்கங்கே ரெட் ட்ரிம்ஸ் வரும். உங்களுக்கு ஸ்டியரிங் வீலில் பார்த்தீங்கன்னா லெதரில் அந்த ரெட் ஸ்டிச்சஸ் வரும். அதே மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா கியர் நாபில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் வந்து சார்ஜிங் போர்ட்டுக்கு அடியில் அண்ட் ஃபுட் வெல்லுக்கு அடியில், வாட்டர் பாட்டில் ஹோல்டரில், டோர் ஹேண்டிலில் அதே மாதிரி தான் அங்கேயும். நைட் உங்களுக்கு நல்லா நோட்டிசபிளாக இருக்கும். ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து கியர் பாக்ஸில் இங்கே ஸ்போர்ட் மோட் ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ டெடிக்கேட்டடாக இருக்கனால நீங்கள் ஈகோ மோட் போட்டுக்கலாம், நார்மல் மோட் போட்டுக்கலாம், ஸ்போர்ட் மோட் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வரும். அண்ட் மேனுவலாக ஷிஃப்ட் பண்ணால் நீங்கள் கியர் பாக்ஸ் இன்சைட் தள்ளிட்டு நீங்கள் பேரல் ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டோட்டல் இன்டீரியரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதான் எனக்கு இந்த இன்டீரியரில் பிடிச்ச விஷயம். சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக போட்டது, பட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் மெட்டீரியல் அல்கென்டாரா மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. செக்கட் ஃப்ளாக் டிசைன் சீட். பெடல்ஸும் வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லா பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள், சவுண்ட் கெட்ஸா ஃபுல்லாக பின்னாடி இருக்குது. இப்போ அப்படியே உங்களுக்கு பேக் சீட் போகிறேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து 5 foot 10 inch, என் காலே வந்து முட்டலை, இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ பின்னாடி ஸ்பேஸ் வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். 3 பேர் உட்காரலாம். உங்களுக்கு டிரைவர் சைட் விண்டோ வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன், பட் மற்றதெல்லாம் வந்து மேனுவலாக தான் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கணும். அது மட்டும் கொடுத்துருக்கலாம். எல்லா விண்டோஸ்க்கும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்கலாம். கதவை திறந்தா வந்துருவார் தலைவர். ஹேர் கட் பண்ணிட்டு பாருங்க, குட்டி ஆயிட்டான் பையன். அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த லாக் பட்டன் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஹோல்டுன்னு இருக்கிறது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் வெயிலில் நிற்கிதுன்னா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 5 minutesக்கு அப்புறம் கிளம்ப போகிறீங்க, இன்ஜின் வந்து வார்ம் அப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ப்ளூ லிங்க் இல்லாட்டி, ப்ளூ லிங்க் வந்து 3 years ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த 3 yearsக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ப்ளூ லிங்க் இருக்குன்னா, இல்லை நீங்கள் ரெனியூல் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஃபோன்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபோன்லேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் லாக் அண்ட் லாக் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட வேலை ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெயிலில் நிற்கிது, கொஞ்சம் காரை கூல் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் டெடிக்கேட்டடாக வந்து கீ ஃபீச்சர்ஸ், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ளூ லிங்க் ஃபீச்சர்ஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஐகானில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது எனக்கு பிடிச்சது வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் சொல்லலாம். ஏன்னா இதில் போஸ் சரௌண்ட் சவுண்ட் சிஸ்டம் 7 speakers இருக்குது, அதாவது 6+1. பூட்டில் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி சீட்டெல்லாம் உட்காந்திங்கன்னா நீங்கள் ஒரு பேஸ் பூஸ்டர் சாங் போட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி சீட்டே ஆகிடும். அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது என்ன உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஒரு நல்ல பேக்கேஜ்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். ஃபீச்சர்ஸ் பேக்ட் அண்ட் ஒரு நல்ல பவர் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய ஒரு கார்னு சொல்லலாம். மேஜர் ப்ரோஸ் அவ்வளோதான். நம்ம அடுத்தது கான்ஸ்க்கு போயிடலாம். ப்ரோஸ் மேஜர் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்தது கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் டயர்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. சியட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்க்கு வந்து செக்யூராக டிரைவ் கொடுத்துருக்கனால இது வந்து கொஞ்சம் கிரிப் இருக்காது. நீங்கள் வந்து இப்போது இந்த காரில் வந்து இந்த டயர் வச்சுக்கிட்டே ஹேண்ட்லிங் நல்லா இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த ரப்பர் பெருசாக உங்களுக்கு ஒரு நல்ல கிரிப் கொடுக்காது. ஒரு ஸ்டாக் டயரில் அப்படி இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் எங்கள் டயர் பிஞ்சு விழுதுங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டயர்லுமே இப்படி பிஞ்சு விழுகிற பிரச்சனை இருந்ததே இல்லை. அப்படியே ரப்பர்ஸ் வந்து அப்படியே ஒன்றொன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் பிஞ்சு விழுந்துருக்கும். நார்மல் யூசேஜ்லேயே, இதில் ரஃப் யூஸ் கூட இல்லை. நார்மலாக நீங்கள் ரோட்டில் கார் எப்படி போகுதோ அந்த மாதிரி இது வரைக்கும் வீல் ஸ்பின் பண்ணதில்லை, பர்ன் அவுட் பண்ணது எதுவுமே பண்ணதில்லை. பட் ரப்பர்ஸ் பிஞ்சு விழுகுது. என்லைன் கம்யூனிட்டியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 10,000 kilometerலேயே நிறைய பேர் மாற்றிருக்காங்க. நிறைய பேர் வாங்கணுன்னே மாற்றிடுவாங்க. பட் நான் 10,000 சொல்கிறது அதோட லைஃபு. ஸோ யூசேஜ் தகுந்த மாதிரி மாறினாலும் யூஸ்வலாக ஒரு 15 மேக்ஸிமம் 20,000 kilometerல டயர் காலி ஆயிரும். எடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே ஒன்று தெரியுதா, கல்ல ஏகப்பட்டது மாட்டியிருக்கு.
அண்ட் அப்படியே ரப்பர் பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரி வெடிப்பாக இருக்குது. வண்டி 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அதுக்கே இவ்வளோ டேமேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இதுவும் ரப்பர் டேராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேரில் கூட பிரிட்ஜ் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் வேறு ஏதாச்சும் அட்லீஸ்ட் பிரிட்ஜ் ஸ்டோன் கொடுக்காட்டியும் அப்போலாவது கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைட்டும் சுத்தமாக பவர் இல்லை. ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருந்தாலாவது நம்ம ப்ரொஜெக்டர் மாற்றிட்டு போயிடலாம். இது வந்து எல்இடி ஹெட்லைட்னால உங்களுக்கு பல்பெல்லாம் எதுவும் மாற்ற முடியாது. நீங்கள் ஒன்றா இப்போ நிறையா ஆக்டா கியூ எஃப்இ ரெட்ரோஃபிட் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. இது ஃபுல் யூனிட்டுமே வந்து உங்களுக்கு தனித்தனி ப்ரொஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணி 60K சம்திங் வரும். உங்களுக்கு லோ பட்ஜெட்லலாம் நீங்கள் ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணவே முடியாது. ஒரே வழி இந்த ஃபாக் தான். நீங்கள் இந்த 2 inch ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் தனி மவுண்ட் இருக்குது 3 inchக்கு, அந்த மவுண்ட் போட்டு நீங்கள் 3 inch ஃபாக் மாட்டிக்கலாம். இல்லாட்டி ஆக்சிலரி லைட்டிங் எங்கே ஸ்க்ரீனுக்கு நடுவில் மாட்டணும். இல்லாட்டி ஹெட்லைட் பவர்லாம் உங்களுக்கு சுத்தமாக பத்தாது, ஒன்றுமே தெரியாது ரோட்டில். உங்களுக்கு லோ ஆர்பிஎம்ஸில் வந்து நீங்கள் டர்போ லேக் ஃபீல் பண்ணலாம். ஒரு 2000-3000 ஆர்பிஎம்க்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்ச் கிடச்சாலும் உங்களுக்கு அதுக்கு கீழே லோவர் ஆர்பிஎம்ஸில் அஃப்கோர்ஸ் டர்போ இன்ஜின்ஸோட கேரக்டர் அதுதான். பட் இது நல்ல டியூனர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நம்பர்ஸ் கொண்டு வரலாம். ஸ்டாக்கில் வந்து 118 ஹார்ஸ் பவரும் 172 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா 140 HP வரைக்கும் கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். 140 HP அண்ட் 240 Nm வரைக்கும் கொண்டு போகலாம் டார்க். ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டியூனர். நான் பேசிக் நம்பர்ஸ் ஒன்று சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட், இது ஒரு ஃபேஸ் லிஃப்டாக ஃபேஸ் டவுனான்னு தெரில. லைக் 2023 வந்த மாடலு 2024 வந்த மாடலு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒன்று அலாய் வீல் டிசைன் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அண்ட் என்லைன் ஓனர்ஸ் ஒரு 75-80% மேலே இந்த அலாய் டிசைன் பிடிக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி 2023 இருந்த அலாய் டிசைன் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு அதுதான் அஃப்கோர்ஸ் பிடிக்கும். இந்த டிசைன் நல்லா இல்லை. வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுற விஷயம் வந்து ஒன்று அலாய் மாற்றுவாங்க, அதோட சேர்த்து டயரையும் மாற்றிடுவாங்க. அடுத்தது இந்த ஏரியா எல்லாமே ஓகே தான். அந்த ட்ரைவ் மோட் கொடுத்தது எல்லாமே ஓகே தான். பட் ஏன் இங்கிருந்து ஆம்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரில. வழக்கமாக ஃபேஸ் லிஃப்ட்னா ஏதாச்சும் ஒரு அப்கிரேட்ஸ் இருக்கும். பட் இருந்த ஃபீச்சர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரைஸையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கேருந்து ஆம்ரெஸ்ட் இருந்தால் 4 பேர் உட்காந்து போகும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். மேஜராக கான் எதுவும் இல்லை. நீங்கள் டயரு ஹெட்லைட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கான் தான். நீங்கள் டயர் வந்து மாற்றிக்கலாம், ஹெட்லைட் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நிறையா ஆப்ஷன்ஸ் இப்போ ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. என்லைன் யூசர்ஸ் வந்து மேஜராக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுற விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ எல்லோரும் சொல்கிற விஷயம் வந்து இது நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் கொண்டு வரும்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். இந்த சைடு ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது வெளியில். ஸோ உங்களுக்கு சிட்டியில் ஓட்டும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். மற்றபடி ஆல் ஓகே. உங்களுக்கு நல்ல ஒரு இந்த செக்மெண்ட்டில் அண்டர் 14 lakhஸில் உங்களுக்கு ஒரு நல்ல பவர் இருக்கணும் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும் அண்ட் ஒரு ஃபீச்சர் பேக் ஃபுல் பேக்கேஜான ஒரு கார் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுதான் நான் ஆல்ரெடி 1 year ஓனர்ஷிப் ரிவ்யூலே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்குங்க. இந்த வண்டியில் இருக்கிற மேஜர் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ரெக்ஸ் பாய் சொல்லிடு, வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கடா பின்னாடி. ஓ பின்னாடியா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ்.